ஆதியே துணை. ஆசிலான் மறைப்படியும் எண்ணில் கோடி மந்திரங்கள் அனைத்தும் ஒரு மொழிக்குள் வைத்து தேசிகரின் துக்க உடல் நீக்கி உள்ளே சுகமுடலை காட்டியே பொன்னரங்கர்தானும் பேசினான் நாயேனை ஒரு பொருட்டாய் எண்ணி பிஞ்சகண்டன் நோக்கினுக்கே நோக்கே வாதி வாதி வரவு கண்டேன் கண்டேன் வள்ளல் திருவடி கமலம் வாழ்வன் நெஞ்சே. மெய்வழி நூல் முத்திப்பெயரை மீண்டும் தொடர்கிறது. சாங்கியம் கை ஏந்தி நீ நிற்கும் போது சதகோடி முத்தரெல்லாம் சூழ்ந்து போற்றி ஓங்கிய வேல் வாங்குவதற்கே சாங்கியம் பெற்ற ஒரு பதுனை நிகரில்லா சிங்கம் என்று தாங்கியுனை வஞ்சவெளி வானோர் எல்லாம் தலைவணங்கி கரங்கூப்பி புகழ்ந்து வாழ்த்த குங்காவும் முல்லை நீளம் பார்த்து நீயும் குடிசை கட்டி இருந்து தவம் கூட கேளே. சென்ற பாடல்ல கிளம்பி வரம் வாங்குவதற்கே சாங்கிய தீட்சை குருதேவி சமூகம் அதில் வேண்டும் போது தளம்பாத வமுதனா ஓட்டம் பார்த்து சாங்கிய மனோவலிமை முற்றும் தேர்ந்து கிளம்பி இருள் வழி வலிமை கொண்டங்கு ஏற கெணிக்கின்ற பத்தியத்தின் பாரம் தாங்கி. அந்த பத்தியத்தில் அந்த நீதி என்ற பிடரிக்கரில் சொல்லிட்டு வந்தாங்க என்னென்ன பத்தி அப்படின்றது. அதில் அந்த கெணிக்கின்ற பத்தியத்தின் பாரம் தாங்கி இருக்கும்போது தளம்பாமல் ஏறுவனோ என்று நோக்கி தலைவாணி கனிந்தீவால் சாங்கிய தீட்சை. அப்புறமா அந்த தீட்சை நடக்குதுன்றதை அந்த பாடலில் குறிப்பிட்றாங்க. அப்படி அந்த சாங்கியம் கை ஏன் சாங்கிய மனோவலிமை முற்றும் தேர்ந்துன்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்கள்ல, சாங்கியம் அப்படின்றத மான்மியத்தில் சாங்கியம் என்றதை குறிப்பிட்டிருப்பாங்க. சாங்கியம் ஏங்கினி நிற்கும் போது சதகோடி முத்தரெல்லாம் சூழ்ந்து போற்றி, அந்த வானுலகத்தில் சதகோடி முத்தரெல்லாம் அவர்கள் சூழ்ந்து போற்றி ஓங்கிய வேல் வாங்குவதற்கே சாங்கியம் பெற்ற ஒருவர் துணை நிகரில்லா சிங்கம் என்று தாங்கியுனை வஞ்சவெளி வானோர் எல்லாம். அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க சன்னதம் பெறும்போது அந்த வஞ்சவெளியில் உள்ள அந்த வானோரத்தில் இருக்கவங்க தாங்கியுனை வஞ்சவெளி வானோர் எல்லாம் தலை வணங்கி கரங்கூப்பி புகழ்ந்து வாழ்த்த. அப்புறம் கூங்காவும் முல்லை நிலம், முல்லை நிலம்னா எதை சார்ந்தது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்வாங்க. அந்த முல்லை நிலம்னா மலையா, மலை சார்ந்ததா அது இதில் சொல்லுவாங்க. அந்த முல்லை நிலத்தில் தவத்தினுடைய அந்த குடிசை கட்டி இருந்து தவம் கூட கேளு இருந்து அந்த தவத்தை நீ எப்படி கூட இன்னும் பெருக்கிறது அப்படின்றத தன்னுடைய ஆசான் சொல்ல தெய்வம் வரும். அந்த தவத்திலையும் இருக்கிறாங்க. கூடி முன் இருந்து வந்த பத்தியத்தோடே முதல் பத்தியம் வச்சுருக்காங்க. நீ நிலத்து பெருங்காயம் கடுகு எண்ணெய் இதெல்லாம் இது பண்ணக்கூடாமல் ஒரு பத்தியம் வச்சுருக்காங்க. அப்போ இன்னமும் அந்த 26 ஆண்டு பத்தியத்தில் நெறியில் 26 ஆண்டு 12 வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த கொடுங்காரம் புலியுடனே ஒப்புந்தள்ளி. அப்போ எப்படி அந்த உணவு முறையில் முழு அந்த காரசாரம் நம்ம அதானே கேட்குறோம். கொஞ்சம் உப்பு இல்லாட்டி கூட இன்னும் உப்பு கம்மியாக இருக்குதே, காரம் கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஊருக்கு கொண்டு வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அங்கே என்ன நினைக்கிறாங்க? கொடுங்காரம் புலியுடனே உப்புந்தள்ளி பாடுகின்ற நெய் தேன் பழம் பால் அன்னம் பத்தியத்தில் நெறியில் நின்றால் 26 ஆண்டு. இங்கே ஒரு அடுத்து 12 வருஷம் வந்துடுது. அங்கே ஒரு இது கொடுத்துறாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க? அந்த பாடுகின்ற நெய் தேனும் பழம்பால் அன்னம்
பத்தியத்தில் நெறியில் நின்றால் ஈராறாண்டு. அப்படி இருந்தால் என்ன கிடைக்குதுன்றாங்க, சாடி வீடும் வழக்கை துடி இடக்கை சூளம். துடி சூளம், சாடி வீடும் வழக்கையில் துடி, இதில் இடக்கையில் சூளம் சன்னதம் பெறலான்றாங்க. சாடி வீடும் வழக்கை துடி இடக்கை சூளம் சாயுச்ச அரசன வருவாய் என்போல் தேவனை கொடுக்குறாங்க. என்னை போல் நீயும் வரலாம், நீ இப்படி இருந்து நான் சொன்ன முறையில் இருந்தால் உனக்கும் அந்த சன்னதம் பெறலாம், நீ என்னையே சாயுச்ச அரசன நீயும் வருவாய் என்போல் அப்படின்றாங்க. இந்த பாடுகின்ற உன்பாட்டன்னு எனக்கு சொல்லி, இது எனக்கு யார் சொன்னது? என் பாட்டையா வந்து உன்னுடைய பாட்டையா என்னுடைய குருபெருமான். அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, நீ இப்படி இருந்தால் நீ வழக்கையில் துடி பெறலாம், இடக்கையில் சூளம் பெறலாம்ன்றத எனக்கு உன் பாட்டன் தான் சொன்னாங்க. அப்போ பாடுகின்ற உன் பாட்டன்னு எனக்கு சொல்லி, அதனால் நான் என்ன பாடுபட்டேன், அவங்க சொன்னபடி இருந்து நான் பாடுபட்டேன், அதற்கு பலனும் எடுத்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, உனக்கும் சொன்னேன்னாங்க. எதுக்கு சொல்கிறது, நீ எல்லாம் வராத, நீ எல்லாம் இப்படியே இருந்து நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலை. அந்த முறைக்காவது வா, அந்த அடிப்படையான இடத்துக்காக வாழ்கிறதுக்கு தான் தெய்வம் வந்து நமக்கும் கொடுக்குறாங்க. சாயுச்சாரசம் வருவா என் போல் என்ன, நீயும் வரலாம். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த தகுதி உண்டு. ஏன்னா இப்போ தேவனாக வித்து எதுன்னு கேட்குறாங்க தெய்வம். தேவனாக வித்து எது? நரன்தான் அப்படின்ட்டாங்க. தேவனாக வித்து நரன்தான். அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அவர்கள் இன்னும் அலைந்தலைந்தின்னும் காணோனா. என்னுடைய குருபெருமான் வந்து யார் தேடி பார்த்து அப்படி கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டாங்க அடுத்தவங்களுக்கு. அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலைந்து இன்னும் காணோனா, அந்த ஆதி நாயக தேவனை நான் அடிமை கண்டு கலந்த நாள். நான் என்னைக்கு என் ஆசவனை கண்டு அவங்கள அடிமை ஆயிட்டனோ அங்கு நிறுத்தியே ஒரு கால் கொண்டு அகில நீண்ட காவனம் சோடித்த என்னை நிலை நிறுத்தி, தவநிலையில் நிறுத்தி, அந்த பாசாங்கு முறிதில் பரிநெறிப்பிட்டு ராஜாங்க யோகம் யானறிந்திடவே தத்துவ நிலையை தன்னில் அறிவித்து சுத்த செய்து சுகநிலை காட்டி ராப்பகல் இல்லாத இடமதில் இருத்தி தாப்பாயிருத்தி தனித்திருக்க வைத்து பாப்பானை எண்ணை பார்த்திருவென்று, பாப்பானை என்னுள் பார்த்திருவென்று ஆப்பார் அசைந்தார் அசையா நிலையில் நிலைத்த தன் நிலையில் நின்று காலூன்றி கொலைதனில் வைத்த குறிப்பெல்லாம் கடந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னுடைய ஆசான் இத்தனை முறைகளையும் எனக்கு கொண்டு வந்து அப்புறம் கொண்டு வந்தாங்க. அதுபோல் வந்து அந்த பாடுகின்ற உன்பாட்டன் எனக்கு சொல்லி நான் பாடுபட்டேன், பலன் எடுத்தேன், உனக்கும் சொன்னேன். அதுபோல் அந்த கருத்தை விட்டு அகலாது. அந்த நிறுத்தியே ஒரு என்னை நிறுத்தினாங்களே அந்த இடத்துல நின்று நான் முழுவதில் இருந்தேன்ட்டாங்க. நிறுத்தியே ஒரு கால் கொண்ட கீழ நீண்ட காவனம் சோடித்த அந்த பரத்தின் நன்னிலை தண்ணில் காண்கீழரு. என்னை போல அந்த நிலை நீ அடையல, இல்லாட்டி என் மூலமாக நீ இந்த நிலையை அடையல, நீ மனிதனாக பிறந்து நீ அந்த தேவனை ஆகலை அப்படின்னா நீ பாவி பெரும் பாவியாக ஆகிடுவேன்ட்டாங்க. இந்த பூமியில் பிறந்தாலும் நீ பாவியில் பெரும் பாவி ஆகிடுவ. ஒரு அரசான அண்டி நீ பெற்று நீ மனித ஜென்மம் எடுத்து நீ அடுத்த தேவனாக மாறவில்லை என்றால் நீ உலகத்தில் பிறந்த ஒரு ஜந்து தான் அப்படின்ட்டாங்க. அந்த பரத்தின் நன்னிலையே தன்னில் காண்கீழரு அவர்கள் பாவி பெரும் பாவியே. இந்த கருத்தை இப்போ நான் சொன்ன கருத்தை தெய்வம் கொடுக்குறாங்க. இந்த கருத்தை விட்டு அகலாது கண்டத்தின் தலை நெற்றியில் அந்த காலொன்றே தலை மாறி தேத்திட காணு சவுங்கேலியந்த அங்கு பொறுத்தில் நின்றிட. அப்படியே அவசரமாக போய் வாங்கிக்கிறது இல்லை. சாலைக்கு போனோன்னு அன்றைக்கே பொங்கலை வச்சுட்டு ஒரு தோட்டத்தை பாடிட்டு வேகமாக தர்சனிக்கு போயிட்டு இங்கே வந்துட்டேன். பொறுத்தில் நின்றிட. தெய்வீகம் என்பது பொறுத்து நிற்கணும். அந்த நின்று அப்போ தெய்வம் வந்து எங்கன்னா பாட்டையா வந்து கோவிச்சுடுவாங்களோ. எத்தனையோ ஆண்டு கடந்த பிறகு 12 ஆண்டு கூட இருக்கிறாங்க, 22 வருஷம் கூட இருக்காங்க. இன்றைக்கி போக சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சான் தெய்வத்துக்கு கிடைச்சது. நம்ம எங்கே பயப்படுறோம்? என்னமோ சரி நம்ம தூக்கி போட்டுக்கிட்டாங்க, வலையில் தூக்கி செந்தமிழ் விலை கொண்டு வளைத்தரம்மான்ற மாதிரி வளைக்க
இழுப்பும் பறிப்புமாக வல்லாளர் முன்னும் பின்னுமாய் தள்ளி நம்மளை என்ன பண்ணுறாங்க, தள்ளி தர நம்ம இழுக்கிறோம். தெய்வம் பிடிச்சி கையை பிடிச்சிருக்காங்க, இந்த ஆட்டை பிடிச்சி இழுத்தா இப்படி பின்னாடியே போகும். அதுமாதிரி தான் நம்ம இழுக்கிறாங்க தெய்வம். நம்ம கையை விட்டுட்டு போனால் கூட தெய்வம் பிடிச்சிக்கிறாங்க, 2 கையும் பிடிச்சி வாடா அப்படின்னு இழுக்கிற அளவுக்கு இருக்காங்க. தள்ளி தர வென்று இழுக்க, தட்டு தடுமாறி ஏவிழிக்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வேத சவுக்கையில் எப்படி அடிக்கிறாங்களோ அதுமாதிரி நம்மளை என்ன எதில் அடிக்கிறாங்க தெய்வம், வேத சவுக்கை 4 வரிந்து முதுவில் அப்படியே பாலமாக 4 சவுக்கு விழுந்தா எப்படி இருக்கும், அதுபோல் நம்ம நாவில் அடிக்கிறாங்க தெய்வம். அந்த நாவில் நம்ம நாவில் பதித்துக்கிறாங்க. அது வேத சவுக்கை 4 வரிந்து வீதி முச்சந்திக்கு கொண்டு வந்து அவனை முச்சந்தில் வச்சு அடிக்கணுண்டா அப்படின்றாங்க. உலகத்தில் சொல்லுவான், அவனை முச்சந்தில் வச்சு அடிக்கணுண்டா, அவன் என்ன அவமானப்படுத்திட்டான். தெய்வம் என்ன பண்ணுறாங்க, வேத முச்சந்தி கொண்டு வந்துட்டாங்க. வேதத்தை முச்சந்தியில் கொண்டு நிறுத்தி நம்ம என்ன பண்ணுறாங்க, முச்சந்தி தண்ணியிலே வைத்தார். அங்கே யாராக இருக்காங்க, மும்மூச்சுமாரெலாம் வந்து கூடக்கூடிய இடத்துல நிச்சய சபை கூட்டத்தில் நடுவினில் கிடத்தி நெஞ்சில் விச்சுவா கொண்டு கீறி. இந்த பாலை நிலமாக இருக்குது இல்லை, நம்ம நிலம் எப்படி இருக்குது, இருதய நிலம். எட்டாத மேலிருந்து இருதய நிலம் நம்மளுது. ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்கோம், பாலை நிலமாக இருந்திருக்கு. இந்த பாலை நிலத்தை குறிஞ்சி நிலமாக மாற்றுறாங்க தெய்வம். குறிஞ்சி நன்னிலமாக மாற்றி அதுக்குள்ளே எல்லா இதையும் பொறுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன்ட்டாங்க. பிச்சுவா கொண்டு கீறி பிளந்து, இதுக்கெல்லாம் காரணம் பித்து. அந்த பித்தை தூக்கி வெளியே போட்டோன்னே இது நல்ல இதாக மாறிக்குது. பிளந்து பித்து எடுத்து வாயை, அந்த ஆப்ரேஷன் தடம் இருக்கும்ல இப்போ உலகத்தில் பண்ண இந்த உலக ஆப்ரேஷனில், அதில் தடமே எல்லாம் மாறிட்டாங்க. அது பிச்சுவா கொண்டு கீறி பிளந்து பித்தெடுத்து வாயை தைத்துமே வடுவும் காணா சாதகம் செய்துட்டாரு. நமக்கு பாதகம் செய்யறதில்ல தெய்வம், என்னைக்கு நமக்கு சாதகமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம் அவங்க சாதகம் செஞ்சாலும் நாம் வந்து இப்படி நடந்துக்கிறோம், பாதகமாக நடந்துக்கிறோம். மாயையில் போய் சிக்கிக்கிட்டு நம்ம பாதகமாக நடக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுபோல் தான் வந்து அந்த பொருத்தில் நின்றிட இழுத்து விழுங்கும் பொங்குமாங் கடலின் சுழல். அந்த சுழல்ன்றது சாதாரண கிடையாது. அந்த சூழலை நம்ம போய் சிக்கிட்டோம்னா அது இழுத்துக்கிட்டு போவோம் நம்மளை உள்ள. அந்த சுத்து சூழல் கடந்து சுகந்த மலர் இருக்கும் அந்த உத்திர திசை வழி கண்டு ஓடு மேலூர் பொங்கிலியே. அது மேலூர் அடிவாரம் காலூர் வழி கணவாய் வேலூர் வெண்ணான் வெளுத்த வெள்ளை கட்டும் பொங்கிலியே. நம்மளுக்கு வெள்ளை கூட போட்டிருக்கோம், ஆனால் என்ன ஃபுல்லாக கரையாக்கி வச்சுருக்கோம். வெள்ளை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கரையாக்கி வச்சுருக்கோம். அப்போ அந்த வெளுக்க எங்கே கொடுக்கணும், வண்ணாங்கட்டை கொண்டு கொடுக்கணும். இந்த வேலூர் வெண்ணான் வெளுத்தன்ட்டாங்க. வேலூர் வண்ணான் வெளுத்த உள்ள இந்த இருதயம் எப்படி இருக்குது, கருமை சூழ்ந்து இருளாக இருக்குது. அப்போ அந்த வண்ணம் எப்படி உலக வண்ணான் வந்து இந்த ஒன்றுமே வெள்ளை சட்டையை வெள்ளத்தை ஆக்கி வெளுத்து உள்ளே இதில் போட்டு இதெல்லாம் போடுவாங்க. அது என்னது, இதுவா பெரிய பானை மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தானே அது வெள்ளாவி வெளுக்கிறதா, வெள்ளாவி வெளுத்து கொண்டு வரதுன்னுவாங்க. இதுபோல் இந்த இருதய நிலத்தை அது வேலூர் வெண்ணான் வெளுத்த வெள்ளை கட்டும் பூங்கிலியே. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை திருப்பி போட்டு கொடுத்தா நம்ம திரும்பி வெள்ளையாக வச்சுக்கணுமா இல்லையா, திரும்பி கொண்டு போகிறது. கட்டியே நில்லாது உன் கால் நிலைக்காதோடுதென்று. இந்த கால் கிடையாது, மணக்கால். நம்ம மணக்கால் நிற்கிறதே கிடையாது, நம்ம நிற்கிறதும் கிடையாது. கட்டியே நில்லாது உன் கால் நிலைக்காதோடுதென்று திட்டி என்னையே சாதே இன்னும் செய்தி கேள் பொங்கிலியே. இன்னும் நான் செய்தி சொல்கிறேன், அதுவும் தெரிஞ்சுக்க. உலகம் மும்மாளத்தில் நீ ஆணவம் கண்மம் மாயையில் எந்நேரம் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நமக்கு பிரச்சனையே. உலகத்தினுடைய அந்த மும்மலங்கள், உலகம் மும்மாளத்தில் நீ ஒட்டு வைத்திருக்கு மட்டும் உன்னுடைய பலத்து நித்தை நில்லாது அது பிறண்டோடும் பூங்கிலியே. அது என்னாவது, நம்ம வணக்கமெல்லாம் பண்ணுறோம், திரும்பியில் சிக்கும் போது அது பிறண்டோடிக்குது. அப்போ மாற்றி மாற்றி திரும்பி வழக்கை எழுப்பும் பறிப்புமாவே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், தனியாக விசாரணைகள் 10 பேர் கூட்டிகிட்டல ஒவ்வொருத்தரும் அறிவு கண் கொண்டு பார்த்து ஏன் நமக்கு தவறு ஏற்படுது, இந்த தவறை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தெய்வம் என்ன வழியை கொடுத்துருக்காங்க, தனியாக விசாரணை பண்ணு. உன்னுடைய ஜீவனுக்கு நீ விசாரணை செய். தனியாக விசாரணைக்குள் தாசிகளின் ஆசையை போல் பிணி அருள் விசனமும் கை பிடித்திடிலோ ஒட்டு விடும். அப்போ அந்த ஒட்டு எப்போ விடும், இந்த அழுக்கு ஒட்டு. நீ அந்த தனியாக விசாரணை பண்ணி, தாசிகளின் ஆசைன்றது, தாசியினுடைய ஆசை வந்து அவருடைய செல்வத்தை கவர்றது மட்டும்தான் அவருடைய ஆசையாக இருக்கும். அதுபோல் உனக்கு என்னது, மெய்ஞான அந்த செல்வத்தை எடுக்கிறது மட்டும்தான் உன் நோக்கமாக இருக்கணும். நாங்கள் அதுதான் தனியாக விசாரணைகள் தாசிகளின் ஆசையை போல் பிணியருள் விசனமும் இந்த கை பிடித்திடலும் ஒட்டு விடும். அந்த ஒட்டு நழுவ விட்டு நீ உயர்ஞான ஆசையுட்டேல் அங்கு தட்டி கொடுத்து கதவு உன் தாழ் தீரப்பான் பூங்கிலியே. உள் கதவு
திறக்கப்படுகிறது. இதைத்தான் ஏசு என்ன சொன்னார்? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னாரு. அவர் வேற ஒன்றும் சொல்லலை, இவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்களும், உன்னுடைய ஜீவனுக்கு நீ ஆராய், நீ விசாரணை செய்ய அப்படின்றாங்க. அதுதான் அங்கே இப்போ இரவு தொலை சொன்னார். கச்சத்துடனே முண்டணியரு காலத்தமம் அதற்கு பகைச்சி விட்டு ஊன் உறக்கம் நீ பற்றிப்பார் பொங்கிலியே அங்கு பற்றியே பார்த்த விடம் அந்த பரம ரகசியத்தை உற்ற உன் சுவாசம். அது இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? சுவாசம் உள்ள நீங்கள் ஓடுறதுக்கு தான் மேவடி தண்ட அடிப்படையே சுவாசம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம போய் செக் பண்ண தேவையில்லை. இயற்கையாக தெய்வம் வந்து ஒரு சபை நடக்குது அப்படின்னா அனைத்து சுவாசமும் அவள் கைக்கு போயிடுதுன்ட்டாங்க. நீ வந்து இது போய் நம்ம மீட்ரு எக்கானிக் மீட்டர் வைக்க முடியும்? இயற்கையாக நடக்கிறது இது. ஜெயவேல் முள்ளியார் மாமாவை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு இவர் பேசவே கூடாது அப்படின்னா, இவர் பேசவே கூடாது இனிமேல் அப்படின்னா அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? நாங்களே படிக்க முடியல ஆலயத்தில். முன்பாட்டு எடுத்தாருன்னா அப்படி ஃபுல் இதில் பாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ 4 வருஷம் பாடிக்கிட்டு தான் இருக்காரு, ஒன்றும் ஆகலையே. இவர் பேசினா சத்தம் போட்டு பேசினா அடக்காயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டான் டாக்டரு. இது வச்சுட்டு ரொம்ப வீக்காக இருக்குது இவர், அதெல்லாம் நான் எப்போ இப்படி தான் பாடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரை ஆலயத்தில் அவர் மார்மியம் படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. முழு துணியில் 4 கட்டையில் நாங்களே திணற அளவுக்கு அவர் படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அது வந்து ஒன்றுமே பண்ணாது. இவன் நினச்சிக்கோங்க, அது டாக்டர் வந்து இந்த உடல் உறுப்பை பார்க்குறதுக்கு ஜீவனுக்கு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதனால் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வரையும். இன்றைக்கி நானே கேட்போம், என்னம்மா நீங்கள் படிக்கிறது நாங்களே படிக்க முடியல, நாங்களே துணி கூட உள்ளவங்க, நீங்கள் படிக்கிறது நாங்களே படிக்க முடியறாங்க. அப்போ அதுபோல் அந்த பற்றியே பார்த்த இடம் பரம ரகசியத்தை உற்ற உன் சுவாசம் அது உள்ளடங்கும் உங்களையே. அப்படி உள்ளடங்கும் ஊன் உறக்கமும் கவலையும் குறைந்தால், இந்த ஊனு உறக்கமும் கவலை இதெல்லாம் குறைஞ்சுன்னு என்ன பண்ணும்? இந்த கள்ளமாக இருக்கிற உள்ளம் இருக்குல்ல, இது நழுகி போயிடும், நல்ல உள்ளமாக மாற்றிடுறாங்க தெய்வம். அது கள்ளம் நழுகியுள்ளம் காணும் சித்தி பொங்கிலியே. இப்படி தான் அந்த வழிமுறையில் வர்றது அப்படின்றான் பூங்குழி கண்ணி புள்ள அதை சொல்லிட்டு வருது. அதுபோல் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாடுகின்ற உண்பாட்டன் எனக்கு சொல்லி நான் பாடுபட்டேன் பலன் எடுத்தேன் உனக்கும் சொன்னேன். சொன்னேடா கைரேகை ஆனால் மைந்தா. கைரேகை எப்படி பெறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எப்படி நீ சந்தனம் பெறதுன்றதை நான் சொல்லிட்டேன். ஆனால் அடுத்து நமக்கு சொல்கிறாங்க நீ எப்படி பெறன்றதை பார்க்குறோம் அப்படின்றதுக்கு அது பெற முடியாட்டி என்ன வழி இருக்குன்றாங்க. ஒரு வழியும் சொல்லிடுறாங்க, ஒரு உலகம் சொல்லிடுறாங்க. சொன்னேடா கைரேகை ஆனால் மைந்தா அது ஜோதி மூடி கைலாச வர்க்கம் ஆகும். இது எதுங்க? ஜோதி மூடி கைலாச வர்க்கத்தில் பெறது இந்த எல்லாமே சன்னதங்கள். சன்னதமே இது இல்லை ஏனில் மூல வர்க்கம். இப்போ நமக்கு சன்னதம் இருக்கா? யாரும் கிடையாது. சாலையில் போய் யாருக்கு எடுத்துக்கிட்டால் சன்னதம் இருக்கா? ஒருத்தருக்கிட்டும் கிடையாது. சன்னதமே இது இல்லை ஏனில் நீ என்ன பண்ணணும்? மூல வர்க்கமாக சேர்ந்துக்க அவங்களோட போய். சன்னதமே இது இல்லை ஏனில் மூல வர்க்கம் சார்ந்த கீழே. இந்த மரம் இருக்குன்னா இதுக்கு எங்கேருந்து போகுது உணவு? ஆடியவர் எடுத்து எல்லாத்துக்கும் அது என்ன சொல்லிக்குது? நானும் இதுக்கு ஆயத்தமானவன் தான், என்ன நீ ஒதுக்கிட முடியாது. மரம் சொல்லுது, மரக்கலை என்ன சொல்லுது? எனக்கும் சொத்துல பங்கு உண்டு, நானும் மரமாக இருக்கேன்ல. உண்டனை எடுத்துக்கிட்டாலும் நானும் தானே, நீ கீழே இருந்தால் கொடுக்குற, நான் மேலே எல்லாத்துக்கும் பார்க்கறதுக்கு நான் மரமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அது தன்னுடைய இதை பேசுது. அதை சொல்கிறாங்க. இந்த சாந்தகளை முற்றுமாடா பதவி சொத்தை, அந்த பதவியை அதுவும் பெறுது. இந்த ஆணிவேர் எடுத்து கொடுக்குற பதவியை இந்த மரம் முழுவதும் பெறுகிறது. அதுபோல் நீ என்ன பண்ணணும்? அந்த சன்னதை மீது இல்லையெனில் மூல வர்க்கமாக வந்துட்டீங்கன்னா சார்ந்தகளை முற்றுமடா பதவி சொத்தை கண்ணல் காணு முற்றி முளை ஏறுமா போல் கண்கொள்ளா காட்சி அண்ட கைலாசம் கான். நீயும் கைலாசத்துக்கே போயிட்டு வரலான்ட்டாங்க. யார்? நீ தனியாக போக முடியாது, நான் உன்னை ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அன்னமயில் வாசி என்ற குதிரை ஏறி அகிலம் அண்டம் அரை நொடியில் வரவுமாகும். விஸ்வநாதன் தெய்வம் காப்பாங்க. அன்னம் மயில் பாசி என்ற குதிரை இதெல்லாம் தெய்வங்களாக உள்ள போனார்கள் வந்தாலும் கேள்விப்பட்டது உண்டா இல்லையா? சொல்லுங்க ஐயா, நீங்கள் என்ன குறைஞ்ச மனுஷரோ? தெய்வம் என்ன கேட்குறாங்க? நான் வயசானவங்க கிழமை பேசும்போது நீங்கள் அவ்வளோ பேர் வயசானுங்க தானே, சொல்லுங்கள் உண்டா இல்லையா? உண்டும் இல்லைன்னு சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. அப்புறம் செக்ரட்டரி சொல்லுவாங்க உண்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் உண்டு அது என்ன அவருக்கு மட்டும், முருகனுக்கும் அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான். நீ போக்குவரத்தில் ஒன்று வர்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அந்த அன்னம் மயில் வாசி என்ற குதிரை ஏறி தெய்வங்களாக உள்ள போகிற கேள்விப்பட்டது உண்டா இல்லையா? உண்டு இல்லை. அப்போ அது அவருக்கும் முருகனுக்கும் முருகன் பொஞ்சாதி குடும்பத்துக்கு மட்டுமா வச்சுருக்காங்க?
எல்லாரும் போய் வரக்கூடிய எல்லையில் தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டாங்க. அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. அந்த அண்டமயில் வாசி என்ற குதிரை ஏறி அகிலம் அண்டம் அரை நொடியில், ஒரு நொடி இல்லை அரை நொடியிலே முடிச்சுட்டு வந்துடலாமா. அப்போ அந்த அரை நொடியில் அது எவ்வளோ நேரம்ன்றது இந்த கணக்குக்கு அந்த கணக்கு வேறு கணக்கு. ஞான கணக்குக்கும் இந்த நம்ம உலக கணக்கு இருக்குல்ல, நம்ம இந்த நேரத்தை பார்த்துக்கிட்டு டைம் போதும் நம்ம இந்த டைமே கிடையாது. அந்த அகில உலக அந்த ஞான கணக்குன்றது அது வேறு கணக்கு. ஒரு நாள்ன்றது அது என்னமோ ஒரு நொடின்னுவாங்க. அவ்வளோ குறிப்பிட்ட ஒரு இதில் இருக்குன்றாங்க. அது கணக்கே வெவ்வேறு கணக்கு வச்சுருப்பாங்க. அது ஒளி அளவெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒளியினுடைய அதை வச்சு அந்த ஞான கணக்கு நம்ம வாக்கியத்திலே வரும். அந்த ஒரு நாள்ன்றது எவ்வளோ அப்படின்னு ஆன்மீக குரலில் இதை கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அகிலத்தை பற்றி. அதுபோல் அந்த அகிலம் அண்டம் அரை நொடியில் வரவும் ஆகும். அப்படி வரமான சிரஞ்சீவி வாய்த்தோர் கோடி. இது மாதிரி பெற்றவர்கள் தான் சன்னதம் பெறலை, ஆனால் அந்த எல்லை அடைந்தவர்கள் பல கோடி பேருட்டாங்க. வரவான சிரஞ்சீவி வாய்த்தோர் கோடி. அது இல்லாமல் வழி தவறி இழி செயலில் புகுந்தோர் கோடி. வழி தவறி இழி செயலில் புகுந்தோர் கோடி. குறவனுளம் யார் அதுக்குன்னு அடிப்படைனா அந்த குறவன், உன்னுடைய குருபெருமானா வருகிற அந்த குறவன். அந்த குறவனுளம் கனிந்து கனிந்து ஏற்றம் மைந்தான். ஏற்றம் பண்ணணும்னா அவங்களுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீ ஏற முடியாதுன்ட்டாங்க. பாட்டை தனிமணி அனுக்கிரகம் இல்லாமல் நான் ஏற முடியாது, என்னுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீ அந்த எல்லைக்கு போக முடியாதுன்ட்டாங்க. அந்த குறவனுளம் கனிந்து கனிந்து ஏற்றம் மைந்தான். அப்படி இல்லாமல் கூறுகெட்டு வாக்கழிவோ காணோர் கோடே. சரசம் நூல நூலன் மெய்மன ஞானத்தில் நான் எப்படி என்னுடைய குருபெருமானுடன் சரசம் ஆடினேன் என்பதை அடுத்து வருகிற மெய்மன ஞானத்தில் சொல்லியிருக்கிறேன்ட்டாங்க. சரசம்னா நல்ல பாம்பு சரசம் ஆடுதுன்னுவாங்க. அதுபோல் இதில் சொல்ல குருபெருமானுக்கும் சிற்சியனுக்கும் ஒரே இது. அவங்க இவங்க வேறு அவங்க வேறு இல்லை. அதை சரசமுள நூல் என் மெய்மன ஞானத்தில் அங்கு சகஸ்திரத்தின் மலரெடுத்தே இருந்த வள்ளி. அது யார்? அது வரதரு என் குரு தணிகை வள்ளல் அவர்கள் உண்பாட்டையன். இது நம்ம பிரித்து பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட அந்த வரதரு அந்த வரதரு அவர்கள் என் குருபெருமானா வந்தாங்க எனக்கு. அந்த வரதரு என் குரு தணிகை வள்ளல் உண்பாட்டையன். அந்த வள்ளல் இடத்தில் நான் நிழல்வடிந்தால் இந்த விளைந்த நாதம். இன்னைக்கு இந்த நூலை நான் ஏற்றி இந்த இதை படிக்க இந்த இதை மக்களுக்கு நான் கொடுத்துக்கணும். அதுக்கு யார் காரணம்? அந்த வள்ளலுடன் நிழலாவே இருந்து படிந்து அதனால் விளைந்த நாதம்தான் இன்று உங்களிடத்தில் நான் இதை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு தெய்வம் அந்த பாட்டில் குறிப்பிட்றாங்க. அது நாதம் அது விளைந்தவர் பேர் நாதனாகும். அது நாரியற் மேல் கலந்திடினும் கசியா நாதம். இந்த நாதமானது திரண்டு மணி நாதம் திரண்டு எப்படி வந்துருச்சுட்டாங்க. அது சேதமில்லா, நமக்கு சேதம் ஆகிட்டே இருக்கு, அவங்களுக்கு அது சேதம் இல்லாமையே சேதமில்லா விளைந்த மணி வேகம் மீறி. அது எப்படி வந்துச்சு? நாவின் முனை கொண்டு, செங்கதரின் நாவின் முனை சாட்டை கொண்டு. இந்த ஓதிவிட்ட நூட்களின் சுலோகம் மைந்தா. எத்தனை நூல் எத்தனை செயல் எல்லாம் செயல் கைரூபத்தில் கை வரவாக வந்துட்டது. அது படிக்கணும்னு கிடையாது. தெய்வமாக வந்து தெய்வமெல்லாம் போய் மகாபாரத்தையோ அல்லது ராமாயணத்தையோ அல்லது பகவத்கீதை எடுத்து படிச்சுட்டு வர போகிறாங்களா? கையில் உள்ள செயல் ரூபம். அதனால் அதெல்லாம் ஒரே இதில் ஏற்றிப்பட்டது. ஓதிவிட்ட நூட்களின் இந்த சுலோகம் மைந்தா. அது 1,14,000 நாத மார்க்கம். கர்த்தர்களுக்கு 1,14,000 நாத மார்க்கத்தில் அது வந்து வெளிப்படும். அவங்க வந்து இப்படி கை வச்சாங்கன்னா அது பொல்லந்து அது வீறு கொண்டு எழுந்து வரும்ட்டாங்க. அது 1,14,000 நாத மார்க்கம். இதைத்தான் நான் ஓதி வேலை ஆடி உள்ளேன் ஞானச்சங்கில். ஞானசங்கிலே தான் சொல்லியிருக்கேன். இது எப்படி வருதுன்றது தான். இதை நான் ஓதி விளையாடியது ஞானச்சங்கில். இப்போ நம்ம போய் பார்க்கணும். இப்படி ஒரு பாட்டு வருதுன்னா இதுன்னு ஞானத்தவங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாம் பாடுறது கிடையாது. பாட்டு முடிச்சுட்டு அப்படி போயிடுவோம். இதுதான் இங்கே ஒரு அல்லல் இங்கே இருக்கும், இன்னொரு அல்லல் இன்னொரு இருக்கணும். அதை ஓதி வேலை ஆடியது ஞானச்சங்கில். அது ஒரு தோணும் தோணாது குப்பை கற்கே. யாருக்கு தோணும்? அந்த ஆர்வமாக இருந்து அந்த எல்லத்தில் இருக்கவங்களுக்கு தான் தோணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே எப்படி வருது, எங்கே விடிவெள்ளி வருது, எங்கே விடிவெள்ளி ஆரம்பிக்குது, இப்படிலாம் அதை போய் பார்க்கணும். நம்ம விடிவெள்ளின்றது எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி அகர உகர எங்கே ஆரம்பிக்குது, இதெல்லாம் வந்து ஞானசங்களை க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எப்போ கொடி ஏற்றுறாங்க,
அந்த கொடி அது மண்ணில் உள்ள போதை எண்ணி தன்னை அறியார் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்துருப்பாங்க. எப்படி வந்து ஜீவன்கிட்ட கொண்டு போகிறாங்கன்றதெல்லாம் இது ஞான சங்கில் இருக்குன்ட்டாங்க. ஆனால் இப்போ நீ குப்பையாக வளர்ந்துட்டேன்னா ஆகும். குப்பை வந்து வளர்ந்தா கோபுரத்துக்கு மேலே கூட போயிடும். குப்பை அது வளர்ந்தால் கோபுரமும் தாழ்ந்து. ஒரு ஊரில் கோயில் இருக்குன்னா கோயிலுக்கு மேலே குப்பை போயிடும். ஆனால் எவ்வளோ நாள்? மழை வர வரையும் தான். கோபுரம் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த குப்பை என்ன ஆகும்? கடிச்சு என்ன பண்ணுவான்? அடித்து போட்டு உழவுக்கு போட்டு மண்ணோடு மண்ணாக்கிடுவான். குப்பை அது வளர்ந்தால் கோபுரமும் தாழ்ந்து அதுபோல கொண்டிடும் என்று எண்ணமுள்ள கொடியோர்க்கும் கேள். ஆனால் இந்த குப்பை என்ன ஆகும்? தப்பாது மழைக்காலம் கண்டால் குப்பை தான் அழுகி. குப்பை என்ன ஆகும்? அழுகி உள்ளே இருக்கலாம் இதாகி கிட்டே போக முடியாது. தான் அழுகி சேராடி என்ன பண்ணுறான் உழவன்? அதை மண்ணோட மண்ணாக்கிறான், நிலத்தில் கொண்டு போட்டு சேராடி